வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ பகவான் திருப்பாதங்களும் சமர்ப்பணம் செய்துட்டு வரேன். நீங்களும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். அன்னையின் அமுத மொழிகள். எப்போதும் ஏன் அஞ்சுறீங்க? அஞ்சாமல் இருங்க. நீங்கள் செய்வதை எல்லாம் நேர்மையாக செய்யுங்கள். நேர்மையா செய்யும் போது நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. பலன்களை இறைவனின் பொறுப்பிலே விட்டுவிடுங்க. செயல் உங்களுடையதாக இருக்கட்டும். பலன் இறைவனுடைய பொறுப்பில் விட்டு விடுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் அச்சமே இன்றி வாழ்வோமாக. எப்போதுமே நடக்க இயலாத சிலவற்றை எண்ணி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? சிலர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மனம் அந்த நினைவுகளுடன் கவலை அதிகமாக இருக்கும். எதற்குமே கவலைப்படாதுங்க. நீங்க முழுமையா ஸ்ரீ பகவான் அரவிந்தரன் நம்பினீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த பொறுப்பை நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய பிரார்த்தனையை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா, சமர்ப்பணம் செய்து விட்டால் அது நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சத்தை தவிர்த்து விடுங்கள். நீங்க கொஞ்சமாவது சந்தேகம் அடைஞ்சிங்கன்னா கூட அது நடக்காது. நம்ம ரொம்ப நாளா பிரார்த்தனை செய்யறோம், நம்ம பிரார்த்தனை ஏன் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது? இது அன்பர்களுடைய கேள்வி. நீங்க பிரார்த்தனை செய்றீங்க, தினைக்கும் பிரார்த்தனை செய்றீங்க, ஆத்மாத்மா பிரார்த்தனை செய்றீங்களா? அது யோசனை பண்ணுங்க. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்றீங்களா? அதையும் யோசனை பண்ணுங்க. நம்பிக்கையோடு அவங்களிடம் சரணாகதி அடைந்து விட்டால் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் ஒப்படைத்த அந்த பொறுப்பு, அந்த பிரார்த்தனை கண்டிப்பா உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்கும். சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். அதுதான், எதற்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் அச்சம் கொள்ளக்கூடாது. அர்ப்பணிப்பு உணர்வில் உள்ள முழுமையற்ற ஒழுங்கற்ற தன்மையை காட்டும் சரியான குறியீடு அது. இடர்பாடுகள் அவை வரும் முன்னரே எதிர்பார்த்து காத்திருக்காதே. உனக்கு இந்த கஷ்டம் வரும் என்று உன் மனதில் தெரிந்தால் அது எப்போ வரும், எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும் என்று நீங்க முன்கூட்டியே அதை வரவழைச்சிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. வரும்பொழுது வரட்டும், அதை பற்றி நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஸ்ரீ அன்னை இருக்கிறாங்க, ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்காங்க, அவங்க அதை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த கஷ்டத்தை நினைத்தால் அது 10 வருஷம் கழிச்சு வர கஷ்டம் உங்களுக்கு உடனே ஒட்டிக்கிறோம் உங்க கூட. அப்போ நம்ம 10 வருஷம் கழிச்சு வரத ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அமுங்கி போயிடும். நம்ம கிட்ட வராது அந்த கஷ்டம். இடர்பாடுகளை அவை வரும் முன்னரே எதிர்பார்த்து காத்திருக்காதே, இதைதான் சொல்றாங்க. அப்படி எதிர்பார்த்து அவற்றை நீ வெற்றி கொள்ள அது உதவாது, வருவதற்கே துணை செய்யும். அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த சமயம் உங்களுக்கு மதர் கிட்ட நீங்க சமர்ப்பணம் பண்ணா அந்த சமயம் உங்களுக்கு வழி கிடைக்கும். ஆனா நீங்க அந்த கஷ்டத்தையே வர்றதுக்கு முன்னாடியே நினைச்சிட்டு அதற்கு உயிர் கொடுத்துட்டு அந்த கஷ்டம் வந்துட்டேன்னு சொல்லி பின்னாடி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம அதை நினைச்சாதான் அந்த உயிர் கொடுக்குறோம்னு அர்த்தம். ஒரு அன்பர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு முட்டி வலிக்குது, ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் பிரார்த்தனை செஞ்சுட்டு வரேன், நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. முட்டி வலி வருதுன்னா அதை பற்றி நினைக்காதீங்க. முட்டி வலிக்கும், ஆனா அதை பற்றி நீங்க நினைச்சீங்கன்னா தான் அது வலிக்கும். அதை பற்றி சட்டம் செய்யாம நீங்க உங்க வேலையை உங்க பணியை நீங்க செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா அந்த வழி மறைந்து போகும். ஸ்ரீ அன்னையிடம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நீங்க சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்களுக்கு உள்ள உடல் நோய்கள் அனைத்துமே உங்களுக்கு காணாம போயிடும். இதற்கு ஒரு உதாரணம், என்னுடைய சகோதரி, அவங்க வயதானவர்கள் தான், என்னை விட ஒரு 8 வயது மூத்தவங்க.
அவங்களுக்கு வந்து இருதய கோளாறு இருக்கு. அவங்க பேஸ் மேக்கர் வச்சதுனால கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த பேஸ் மேக்கர் வச்சதுனால அதற்கும் ஆபத்து உண்டு. ஒரு தருவாயில அவங்க கீழே, ஆனா வந்து ஆன்மீகத்தில் முழுமையான பக்தி கொண்டவர். ஒரு தருவாயில கீழே விழுந்துட்டாங்க, உடம்பு ரொம்ப முடியாம போயிடுத்து அவங்களுக்கு. ஆனா அவங்க மனம் வந்து எதை தெரியுமா சொல்லி கொண்டு இருந்தது? நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் பயந்தோம். ஆனா நாங்க மதர் கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டேன். அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அக்காவை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே மனம் வேதனை இருந்தது. ஆனா எப்படியும் அக்கா குணமாகி வந்து விடுவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்பினோம். அக்காவுக்காக நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சோம். அக்கா வந்து ஒன்னே ஒன்று சொன்னாங்க, நான் இறைவனை நம்புகிறேன். நான் அவங்களுக்கு செய்கிற ஆன்மீக சேவை, எனக்கு அதுக்கு தான் வந்து எனக்கு கை காலெல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுறேன். இறைவனுக்காக என்னுடைய சேவை தொடரணும்னு தான் நான் வேண்டுறேன். எனக்கு எது ஆனாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல. அவங்க இருக்காங்க, அவங்க என்னை காப்பாற்றிடுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை அவங்கள வந்து காப்பாற்றிடுது. அக்கா பரிபூர்ணமாக குணமானாங்க. அவங்களுக்கு இது இருக்குமோ, கிட்னியில் ஏதோ ஃபால்ட்டோ, இல்லை ஃபேஸ் மேக்கரில் வந்து அது டாக்டர் முன்னாடி சொன்னாங்க, பிளட்டு வந்து சொட்டு சொட்டாக தான் வருது, அதனால் நீங்கள் எப்போ எது வந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கன்ற நிலைமைக்கு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான்லாம் முழுமையாக பிரார்த்தனை செஞ்சு லெட்டர் எழுதி வச்சு பிரார்த்தனை செஞ்சேங்க. நான் லெட்டர் எழுதினேன். 2 நாள் கழித்து அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, பிளட்டில் இரத்த குழாயில் பிளட்டு வந்து சீராக தான் போயிட்டுருக்கு, அதே மாதிரி எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன், என்னோடய நம்பிக்கை வீண் போகலை என்று சொன்னாங்க. உண்மைதாங்க. எங்கள் அக்கா ரொம்ப மன தைரியம் அவங்களுக்கு. இறைவனிடம் எப்படி சொல்கிறது, அவங்க ஆத்மாத்மா இறைவனிடம் சமர்ப்பணம் செய்வாங்க. கோவில்லாம் கூட அவங்க வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க, எங்களை விட ரொம்ப அதிகமாக நம்பிக்கை ஈடுபாடு கொண்டவங்க. இன்னொரு நிகழ்வு, அவங்க வந்து வியாபாரம் நடத்துகிறவங்க, பூக்கடை, அதாவது ஹோல்சேல் வியாபாரம். வெளிநாடுகளுக்கெல்லாம் அந்த பூக்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க. வியாபார ஸ்தலத்தில் ஒரு முறை 1,00,000 ரூபாய் காண போயிடுதான். எங்கள் அக்கா மாமா வந்து சொல்கிறாங்க, 1,00,000 ரூபாய் தொலைந்து விட்டது, எப்படி போச்சுன்னு தெரியல. முதல் நாள் வந்து நான் எண்ணி வந்து கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு நான் வந்தேன். மறுநாள் வந்து காலையில் போய் பார்க்குறேன், ரூபா காணா போயிடுது. அங்கே வந்து இவங்க போனால் கூட நம்பிக்கையான சிலர் வந்து அந்த கடையில் படுத்துப்பாங்க. எங்கள் மாமாவுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்கள வந்து யாருன்னு சொல்ல முடியும்? எல்லோரும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் தானே. அதனால் அவங்களுக்கு கேட்குறதுக்கு அவருக்கு தோணலை. ஆனால் எங்கள் அக்கா இறைவனை நம்பினாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணம் கிடைக்கும் என்று உறுதியாக அக்கா சொன்னாங்க. எப்படி நீ சொல்கிற? எனக்கு வந்து இறை பக்தி நிறையா இருக்குது, கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து உங்ககிட்ட வந்து சேரும் என்று அக்கா வந்து அதில் திடமாக இருந்தாங்க. நாங்களும் ஸ்ரீ பக்கம் அரவிந்தரை பிரார்த்தனை செஞ்சு எல்லா தெய்வத்திற்கிட்டையும் அக்கா கடுமையாக உழைச்சி கஷ்டப்படுற பணம் வீணாகாமல் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சோம். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸில் வந்து அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அங்கே யார் யார் படுத்தாங்க, அவங்கெல்லாம் நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்ட்டு எங்கள் மாமா சொல்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ் அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. ரொம்ப வருட காலமாக அந்த கடையிலே உழைத்த ஒரு பையன் தான் அந்த பணத்தை எடுத்திருக்காங்களாம். அந்த பணம் என்ன எடுத்தனா அவனிடம் அப்படியே இருந்திருக்கு. அவங்க வந்து அதை வாங்கிட்டாங்க போலீஸ்காரங்க. வாங்கிட்டு 20 ரூபாய் மட்டும்தான் அவன் எடுத்திருக்கான். மீதி 80,000 பணம் வந்து அப்படியே அவனிடம் இருந்தது. அதை வந்து அக்கா கிட்ட மறுநாளே கொடுத்துட்டாங்க போலீஸ்காரங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை, இறை நம்பிக்கை முழுமையாக எங்கள் அக்கா வச்சதுனால தான் அவங்களுடைய பணம் கிடைத்தது.
மீதி 20,000 சரி போகுது, நம்ம கடையில் இவ்வளோ வருஷம் உழைச்சாங்க, எடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி நல்ல மனதுடன் அக்கா விட்டுட்டாங்க. உண்மையிலே சொல்கிறோம், அவங்களோட இறை நம்பிக்கை தான் அவங்க பணம் அவங்களிடம் திரும்ப வந்து சேர்ந்தது. இது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கும் பொருந்தும். அதனால் நான் சொல்கிற ஒவ்வொரு உண்மை சம்பவம் அனைத்துமே உண்மையாக நடந்த சம்பவம் தான் உங்களிடம் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். அப்போது என்ன தான் பணம் 1,00,000 தொலைஞ்சிடுத்தோன்னா நம்மலாம் எப்படி பதறுவோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த பணம் போயிடுத்தேன். ஆனால் அக்கா பதறலை, மனசில் பதட்டம் இருந்தாலும் அதை காட்டிக்கல, அதை விட்டுட்டாங்க. கடவுள்கிட்ட நான் விட்டுட்டேன், அவங்க தான் எனக்கு எல்லாமே, அவங்க பார்த்துப்பாங்க, எப்படி என்னோட பணம் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் என்னிடம் வரும் என்று உறுதியாக இருந்தாங்க. நாங்கள் ஒரு அந்த பணத்தை மீட்டுவதற்குள்ளே நாங்கள் பணம் கிடைத்து விட்டதா என்று கேட்போம். நான் கடவுளை நம்புகிறேன், அவங்க எப்படி என் பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க என்று அக்கா சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இறைவனிடம் உள்ள நம்பிக்கை அவங்க பணம் அவங்களிடம் கிடைத்து விட்டது. வேலை செய்வதில் சுணக்கம். நம்ம வீட்டு வேலை செய்யணும்னு சுணங்குவோம், அதாவது கஷ்டப்படுவோம். ஐயோ வெயில் காலம் வேற, வெயில் கொளுத்துது, படுக்கணும் போல் இருக்குது, குழு குழுன்ட்டு ஏசி போட்டுட்டோம், வேலை செய்யவே முடியல அப்படின்ற மனநிலை இந்த வெயில் காலத்தில் நிறைய பெண்மணிக்கு இருக்கும். மதர் சொல்கிறாங்க, எந்த வேலையாக இருந்தாலும் மனம் விரும்பி அதை ஏற்று செய்தால் அந்த வேலையில் சிரமங்கள் இருக்காது, உடலும் படுத்தாது என்று சொல்கிறாங்க. நமக்கு படித்து வேலை முடிச்சிட்டு வர மாணவிகள் அவங்க படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை கிடைக்கிது. அச்சோ, நான் படித்தது வேற, கிடைச்ச வேலை வேறையே அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, கொடுக்கும் வாய்ப்பை நீ ஏற்றுக்கொண்டு செய், உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்கு தகுதியான வேலை கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. நான் படித்த வேலைக்கு தான், படித்த படிப்புக்கு வர வேலைக்கு தான் நான் வேலை செய்வேன் என்று இருந்தால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வேலையே கிடைக்காது, வயது தான் ஏறிக்கொண்டு போகும். பிடிக்காமல் மனசில் ஒரு வேலை நமக்கு கொடுக்குறாங்க, எந்த இதுவும் நமக்கு ஒரு மனிதரை பார்த்தா நமக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்தா எரிச்சல் வரும், ஏண்டா வீட்டுக்கு வராங்க அப்படின்னு தோணும். அதே நம்ம மனநிலையை மாற்றி பாருங்க, பாவம் அவங்க வந்துட்டு போட்டோம், ஏதோ அவங்க என்ன தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம உறவுக்காரங்க வந்துட்டு போட்டோம். ஸ்ரீ அன்னையாவும் ஸ்ரீ பகவான் அரவிந்தராவும் அவங்கள பார்த்தோம்னா நமக்கு அவங்கக்கிட்ட இருந்த வெறுப்பு மறையட்டும் என்று மனநிலையை மாற்றி வருபவர்களை முகம் மலர்ச்சியோடு நீங்கள் வரவேற்றால் அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தையும் அவங்க விட்டுட்டு, நம்ம எவ்வளோதான் தவறு செய்தாலும் இவங்க அதாவது கோபப்படாமல் புன் முறுவலுடன் நம்மளை புன் சிரிப்போட வரவேற்கிறத அவங்க மன மாற்றத்தை ஏற்படுத்தும். நீ செய்யும் பணியை ஒரு சவாலாக செய்வது போல் செய், உன் முழு ஆற்றலும் நீ செய்த பணியை இறைவனுக்கு அர்ப்பணை, விளைவுகளை இறைவனிடமே விட்டுவிடு. ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறீங்க, அதில் வெற்றி பெறணும். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நான் இதை செய்ய போகிறேன், இதில் எங்களுக்கு முழு வெற்றி கொடுங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணி அவங்க திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செயலில் ஆரம்பிங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதில் அந்த செயலில் முழுவதும் நீங்கள் அர்ப்பணிச்சிட்டோம்னா அந்த செயலில் வர விளைவுகளை இறைவனை பார்த்து கொள்வாங்க. எவ்வளவு இயல்புமோ அவ்வளவு மூளையை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். எப்போவுமே டென்ஷனாக சிலவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வரும், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. உடல் நலத்தை கெடுக்கும் கோபம். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி நாம் கொண்டு வர்றதுனால மனம் அமைதி பெறும். கோபத்தால் நம்ம விரோதிகளை சம்பாதிக்கலாம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் கூட நீங்கள் கோவப்பட்ட உங்களிடம் பேச பயப்படுவாங்க. அதனால் மதர் இருக்கிற ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்கிற வீட்டில்
அன்பர்கள் நிச்சயமாக கோபப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கோபத்தை அடக்கி நீங்கள் வெல்ல வேண்டும். கோபம் முன்ன வந்தால் கூட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் இருக்காங்க, நம்ம அந்த தவறு செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் அமைதியாக போயிடுங்க. அப்போது அந்த பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்காமல் அப்படியே அமைங்கிடும். எல்லா செயல்களிலும் எல்லா பணிகளிலும் முழுமையின் அளவானது அவை செய்யப்படும் பொழுது இருந்த உணர்வு நிலையின் அளவை பொறுத்தே அமையும். ஏதாவது ஒரு பணி செய்கிறீங்க, அந்த பணியில் ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். மனம் அதை விரும்பி ஏற்றால் அந்த பணியில் நமக்கு கிடைக்கும் லாபம் நம் மனதை பொறுத்தது, நம் செய்யும் அளவை பொறுத்தது. உணர்வு நிலையின் அளவை பொறுத்தே எல்லாம் அமையும். எல்லாம் நல்ல பணியும் ஒன்றுபட்ட பொறுமையான முயற்சியாலே முடியும். அவசரம் எப்பவுமே கூடாதுங்க. அவசரம் ஒன்றுத்துக்குமே ஆகாது. மதர் சொல்லியிருக்காங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. அவசரப்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது அந்த செயல் கெட்டு தான் போகும். அது உண்மைதான். எல்லா விஷயத்திலும் நிதானமாக நிறுத்தி அமைதியாக சிந்தித்து செய்ய வேண்டும் என்பது ஸ்ரீ அன்னையின் வழி. நீ எந்த வேலையை செய்தாலும் எவ்வளவு முழுமையாக உன்னால் செய்ய இயலுமோ அவ்வளவு முழுமையாக செய். சமைக்கிறதுனா சில சமயம் பெண்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எப்பவுமே ரெகுலர் லைஃப், எழுந்திருக்கிறது, குழந்தை கிளப்புறது, சமையல் போடுறது, 3 வேளை சமைக்கிறது, காஃபி குடிக்கிறது, இப்படின்னு சிலவங்களுக்கு ஒரே வேலையை செய்யும் பொழுது அவங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படும். சமையலில் எப்பவுமே சலிப்புத்தன்மை வரக்கூடாது. அப்போ தான் நீங்கள் செய்யும் உணவும் ருசிக்கும், அருமையான ரிசல்ட்டும் கொடுக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. செய்யும் பணியை முழு நேர்மையுடன் முடிந்தவரை முழுமையாக செய்வது இறைவனுக்கு செய்யும் சேவையில் ஒன்று. நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சோம்னா அங்கே நமக்கு வேலையே இல்லாமல் வேலை இருந்தாலும் ஒப்பேத்துறது, பேசியே ஒப்பேத்துறது அன்றைய தினம். அப்புறம் மொத்தமாக ஒரு நாள் அந்த வேலையை போட்டு செய்கிறது, அது தவறு. உண்மையா நேர்மையா முதலாளிக்கு விசுவாசமா நீங்கள் ஒரு செயலை செஞ்சு அவங்கள எந்த வேலைக்கு செய்தீர்களோ அந்த வேலையை முழுமையாக மன திருப்தியோடு சோம்பேறிப்படாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் என்னிடம் இருக்கின்றது. உங்களை எப்போவுமே எந்த சூழ்நிலையும் நான் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறேன். எப்பவுமே நீங்கள் தவறு செய்யக்கூடாது. என் குழந்தைகள் என் வழியில் நடக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். உங்களை கஷ்டத்திலிருந்து காக்கவே நான் இந்த பூமியில் அவதரித்தேன். அதனால் என் குழந்தைங்க எப்பவுமே தப்பு செய்யக்கூடாது என்பதில் ஸ்ரீ அன்னை உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லோர் மீதும் அன்பு செலுத்தி எல்லோர் மக்களையும் தன் குழந்தையாக அரவணைத்து அவங்களோட கஷ்டங்கள் அவங்களுக்கு எது தேவை, எந்த நேரத்தில் எது தேவையில்லை என்று முழுமையாக தீர்மானித்து தன் குழந்தையின் மகிழ்ச்சியை தன்னுடைய மகிழ்ச்சியாக ஏற்று ஸ்ரீ அன்னை எப்பவுமே நமக்கு முழு பாதுகாப்பு கொடுக்குறாங்க என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். மலர்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பாதி மலர்கள் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மீதி பாதி மலர்கள் இருக்குது. நிறைய ரோட்டுங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மலர்கள் இருக்கும், பூத்து குலுங்கி கீழே கொட்டி வீணாயிடும். ஆனால் அந்த மலர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு என்று ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க. நான் பாதி மலரை உங்களுக்கு வீடியோவாக வெளியிட்டேன். மீதி பாதி மலரை அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். தவறாமல் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கைக்கும் உகந்ததாக இருக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே கண்டிப்பாக விலகும். நீங்களும் ஒவ்வொரு வீடியோவில் நான் அழுத்தமாக அதை தான் சொல்கிறது, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் பிரார்த்தனை லேட் ஆகுதே அப்படின்னீங்கன்னா நீங்கள் மனம் தளராதீங்க. உங்கள் நம்பிக்கை மட்டும்
நீங்கள் இழக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் ஆழமாக உங்கள் பிரார்த்தனை சீக்கிரம் நடக்கணும்னா ஸ்ரீ அன்னைக்கு அம்மா அப்பா, அன்புள்ள அம்மா அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் மகள் எழுதி கொண்டது என்று சொல்லி உரிமையோடு உங்கள் பிரச்சனையை பகிர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மதர் படத்துக்கு முன்னாடி மதர் பாதங்கள் இருந்தால் அதில் வச்சு சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இந்த ஒரு பதிவை இத்துடன் முடிக்கிறேன். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.